السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، ونشهد أن سيدنا ومولانا محمدا عبده ورسوله. اللهم صل على سيدنا مولانا محمد طب القلوب ودوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وعلى آله وصحبه وسلم. أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم الفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم، والذين جاهدوا فينا لنهدينهم سبلنا إن الله لمع المحسنين. قال النبي صلى الله عليه وسلم: إن في الجسد مضغة إذا صلحت صلح الجسد كله وإذا فسدت فسد الجسد كله ألا وهي القلب. صدق الله العظيم وصدق رسوله النبي الكريم. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. إن أريد إلا الإصلاح ما استطعت وما توفيقي إلا بالله. புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. சலாத் என்னும் கருணையும் சலாம் என்னும் ஈரேற்றமும் ஈருலக சர்தார் எம்பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய அடிச்சுவடுகளை கடுகளவும் சகாது வாழ்ந்து வந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிகீன்கள், தபா தாபிகீன்கள், நபிமார்கள், வலிமார்கள், ஷஹீதுகள் மற்றும் நம் அனைவர்கள் மீதும் ஏனைய இஸ்லாமியர்கள் மீதும் என்றென்றும் நிலவட்டுமாக. ஆகும். பேரன்பும் மதிப்பிற்குரிய பெரியோர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள்: லா யஸ்தஜீபு மின் கல்பின் காஃபிலின் லாஹி. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பொதுபோக்கான எண்ணத்தோடு மன ஓர்மை இல்லாமல் ஏனோ தானோ என்று கேட்கிற துஆவுக்கு அல்லாஹ் பதிலளிப்பதில்லை. அந்த துஆக்களை அல்லாஹ் அங்கீகரிப்பதில்லை. நம்முடைய துஆக்கள் அல்லாஹ்விடத்தில் அங்கீகரிக்கப்பட வேண்டுமானால் அது மன ஓர்மையோடு நாம் என்ன கேட்கிறோம் என்பதை புரிந்து அல்லாஹ்விடத்தில் மனம் ஒப்பி கேட்கப்படுகிற துஆக்கள் அங்கீகரிக்கப்படுகிறது என்கிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இது வெறும் துஆவுக்கு மாத்திரமானதல்ல. எந்த ஒரு செயலாக இருந்தாலும் அது நம்முடைய மனதால் ஈர்க்கப்பட்டு, மனம் விரும்பி, மனதால் ஆசைப்பட்டு ஒரு காரியத்தை செய்கிற போது அந்த காரியத்தில் நமக்கு ஒரு நிம்மதி கிடைக்கும், நமக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்கும். அதே சமயம் வற்புறுத்தப்பட்டு ஒரு காரியத்தை நாம் செய்தால், யாருக்காக வேண்டியோ நாம் ஒரு காரியத்தை செய்தால், யாருடைய பாராட்டை விரும்பியோ நாம் ஒரு காரியத்தை செய்கிற போது அந்த செயல், அந்த காரியம் நமக்கு சந்தோஷத்தை தருவதில்லை. கேள்விப்பட்டிருப்போம், ஒரு சார் கிளாஸ் நடத்திட்டு இருக்கிறாரு. எல்லா பசங்களும் இருக்காங்க, எல்லாம் கவனிச்சுட்டு இருந்தாங்க. கிளாஸ் நடத்திட்டு இருந்த சார் கிளாஸ முடிச்சுட்டு பசங்களை பார்த்து, என்னப்பா எல்லாம் நுழைஞ்சுதா மூளையிலன்னு கேட்டா, ஒருத்த மட்டும் இல்ல சார், வால் மட்டும் நுழையல அப்படின்னு சொன்னான் அப்படின்ற கதையை கேட்போம். ஆனா அந்த கதை தான் நம்முடைய வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு செகண்டும் நடந்துட்டு இருக்கு. எந்த ஒரு செயலையும் நாம மனதோடு மனம் ஒப்பி அந்த காரியத்தை செய்யறதில்லை.
ஒரு காரியத்தில் நாம் ஈடுபட்டு கொண்டிருக்கும் போதே அடுத்ததை பத்தி பிளான் பண்ண ஆரம்பிச்சிடும். அடுத்த காரியத்தை என்ன செய்யணும், அடுத்தது என்ன செய்யணும், அடுத்தது என்ன செய்யணும். இது என்ன நிலைமை உருவாக்குதுன்னா, நம்ம எந்த காரியத்தை தொடங்கினோமோ அந்த காரியத்தில் நமக்கு ஒரு நிம்மதி கிடைக்காமலேயே அடுத்தது 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 யோசிக்க வைக்கிறதே தவிர நம்ம ஒரு எதை செய்தாலும் ஒரு சந்தோஷத்தோடு நிம்மதியோடு அந்த காரியத்தை செய்வதற்கு மனம் இடம் கொடுப்பதில்லை. பாடி பிரசன்ட் மைண்ட் ஆப்சென்ட். உடல் இருக்கிறது, ஆனா உள்ளம் இங்க இல்லை. ஜும்மா பயான் கேட்கிற மாதிரி கிட்டத்தட்ட வச்சுக்கலாம். இங்கதான் இருக்கும், பள்ளியாசலுக்குள்ளதான் இருக்கும், மைக்ல தான் பேசப்படுது, காதுல விழுது. ஆனா காதுல விழுறது உள்ளுக்குள்ள இறங்குறது ரொம்ப ரேர். சில பேரை பார்த்திருப்போம், அப்படியே உன்னிப்பா நாம பேசுறதையே கவனிக்கிற மாதிரியே தெரியும். முடிஞ்ச பிறகு நல்லா பேசினார், என்ன பேசினார், நல்லா பேசினார், அதோடு முடிச்சுக்கணும். என்ன பேசினார்லாம் கேட்க கூடாது. இங்கதான் இருந்தோம், இந்த பேச்சு முழுக்க நம்ம காதுல விழுந்தது. ஆனா காதுல விழுந்த அந்த பேச்சுக்கள் உள்ள இறங்காததுக்கு என்ன ரீசன், என்ன காரணம் அப்படின்னா, நம்ம இங்க இருந்துகிட்டே வேற எதையோ யோசிச்சுட்டு இருக்கோம். வேற எதை பத்தியோ நம்முடைய சிந்தனை ஓடிக்கிட்டே இருக்கு. நம்முடைய சிந்தனை முழுக்க வேற எங்கேயோ இருக்கும் போது நாம இங்க இருக்கக்கூடிய இந்த சந்தோஷத்தை, இங்க இருக்கக்கூடிய விஷயத்தை நம்மளால் உணர முடியாது. அதனாலதான் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா சொல்கிறான், சிலருடைய தொழுகையை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா ஏற்றுக்கொள்வதில்லை. எப்படிப்பட்டவர்களுடைய தொழுகை என்றால், காமு குசாலா, அவர்கள் சோம்பேறிகளாக நிற்பார்கள். தொழுகையில் அவர்கள் சோம்பேறிகளாக நிற்பார்கள். என்ன செய்யறோம், இப்ப நம்ம எதுல இருக்கோம், தக்பீர் கட்டி இருக்கிறோமா, ருக்கூல இருக்கிறோமா, சஜிதால இருக்கிறோமா, எதுவுமே தெரியாது. ஆனா தொழுவோம். சில வளமை நமக்கு இருக்கு, பழக்கம் இருக்கு. அல்லாஹ் அக்பர் தக்பீர் கட்டினா ஆட்டோமேட்டிக்கா சனா வாயில வரும், அல்ஹம் சூரா சொல்லுவோம், துணை சூரா வந்துடும். ருக்குவுக்கு போனா ருக்குல என்ன தஸ்பீஹ் ஓதணுமோ அது தெரியும். சஜிதாக்கு போனா சஜிதால என்ன தஸ்பீஹ் ஓதணும் வந்துடும். அத்தஹியாத்துல உட்கார்ந்தா ஆட்டோமேட்டிக்கா அத்தஹியாத்து வந்துடும். ஆனா திடீர்னு கூப்பிட்டு அத்தஹியாத்து ஓதுங்க அப்படின்னா வராது. திடீர்னு கூப்பிட்டு இவ்வளவு நாளா தொழுதுட்டு இருக்கீங்கல்ல, ஆமா அத்தஹியாத்து ஓதுங்க, அதுதானே அத்தஹியாத்து எப்படியோ ஆரம்பிக்குமே, அது கொஞ்சம் ஸ்டார்டிங் ப்ராப்ளம், அது மட்டும் கொஞ்சம் எடுத்து கொடுத்தீங்கன்னா ஓதிடுவேன். இப்ப எப்படி தொழுகிறீங்க, தொழுகையில ஆட்டோமேட்டிக்கா அல்லாஹு அக்பர் உட்கார்ந்தாலே அத்தஹியாத்து வந்துடும். வளமை ஆயிடுச்சு, பழகிடுச்சு. நாம யோசிச்சு அத்தஹியாத்து லில்லாஹி வஸ்ஸலவாத் ஒவ்வொரு வார்த்தையும் நம்ம யோசிக்கணுமா, தேவையில்லை. அல்ஹம்து சூரா ஓதுவோம், அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அர் ரஹ்மான் அர் ரஹீம், இத்தனை ஆயத்து நம்ம ஓதி முடிச்சிருக்கோம், இன்னும் இத்தனை ஆயத்து பாக்கி இருக்கு, இந்த இடத்துல ஓதிக்கிட்டு இருக்கோம். ஏதாவது நமக்கு தெரியும், அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்னா ஆமீன் தெரியும், முடிஞ்சிருச்சு, கன்ஃபார்ம், ரைட், அல்ஹம்து சூரா முடிஞ்சிருச்சு, அடுத்த சூரா ஆரம்பிச்சுக்கலாம். இது பழக்கத்தில் வருகிற விஷயம். இதுக்கு பேர் தொழுகையா? அல்லாஹ் சொல்றான், இந்த தொழுகை தான் காமு குசாலா. இவங்க என்ன தொழுகிறோன்னு தெரியாமலேயே தொழக்கூடிய தொழுகை, இவங்க என்ன துவா செய்யறோம்னு தெரியாமலேயே துவா செய்யக்கூடிய அந்த பிரார்த்தனை, அந்த துவாக்கள். இப்ப நம்முடைய செயல் எந்த செயலாக இருந்தாலும் சரி, நம்ம என்ன செய்யறோமோ அதுல நாம உடன்பட்டு அதை நம்முடைய மனசு ஏத்து அந்த மனசனுடைய ஒப்புதலோடு ஒரு காரியத்தை செய்கிற போது அந்த காரியம் சக்சஸா முடியுமே தவிர ஏனோ தானோ என்று செய்கிற எந்த காரியமும் நமக்கு சாதகமானதாக மாறாது. மூட் அவுட் ஆயிருக்கு, ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு அப்படிலாம் சொல்லுவோம். என்ன காரணம், ஏதோ ஒண்ணு எப்பவோ நடந்த ஒண்ண மனசுல போட்டு அதே விஷயத்தை திரும்ப 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 மனசுல ஓட்டிக்கிட்டே இருக்கிறோம். எங்க போய் உட்கார்ந்தாலும் அங்க உள்ள நிம்மதி நமக்கு கிடைக்க மாட்டேங்குது. அலா இன்ன பிதிக்ரில்லாஹி தத்மஇன்னுல் குலூப், அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா சொல்கிறார், அறிந்து கொள்ளுங்கள், அல்லாஹ்வுடைய திக்ரில், அல்லாஹ்வுடைய ஞாபகத்தில், அல்லாஹ்வை நினைப்பதில் உங்களுடைய கல்புக்கு மன அமைதி இருக்கிறது, உங்களுடைய மனசுக்கு நிம்மதி இருக்கிறது என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா சொல்றான். ஆயத்து சத்தியமானது, உண்மையானது, அல்லாஹ்வுடைய வார்த்தை பொய்யா இருக்காது, உண்மையானதுதான். ஆனா நாம சுப்ஹானல்லாஹ் 10,000 தடவை ஓதுனாலும் அந்த நிம்மதி கிடைக்கிறது இல்லையே. ஏன்? 33 தடவை சுப்ஹானல்லாஹ், 33 தடவை அல்ஹம்துலில்லாஹ், 33 தடவை அல்லாஹு அக்பர், ஒரு தடவை லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ், 100 ஃபினிஷ் பண்ணிட்டா நிம்மதியா இருக்கும். நிம்மதி கிடைக்கலையே.
1000 100 தடவை ஓதுறமே, ஓதும் போது அந்த நிம்மதி கிடைக்கலையே. நிம்மதி கிடைக்காததுக்கு என்ன காரணம்? இந்த திக்ர்ல நம்முடைய மனம் ஒப்பல. மனதோடு சேர்த்து நாம என்ன செய்யணும் என்பதை விரும்பி நாம செய்யல. நம்ம எந்த செயலை செய்தாலும் மனம் ஒப்பாமல் செய்கிற எந்த செயலும் அது நிறைவேறுவதில்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதனாலதான் சொன்னாங்க, இன்ன ஃபில் ஜஸதி முதுஆ, உங்களுடைய உடலில் ஒரு சதை துண்டு இருக்கிறது. இதா சலுகத் சலுகல் ஜஸது குல்லும், அந்த சதை துண்டு மட்டும் நிம்மதி அடைந்தால் உங்களுடைய உடம்பே நிம்மதியா இருக்கும். வைதா ஃபஸதத் ஃபஸதல் ஜஸது குல்லும், அது மட்டும் கெட்டு போச்சுன்னு வச்சீங்களேன், உடலே கெட்டு போகும். அப்படின்னா உடம்பு எவ்வளவு ஆரோக்கியமா இருந்தாலும் அதனால பிரயோஜனம் கிடையாது. அது என்ன? அலா வஹியல் கல்பு, அதுதான் உங்களுடைய உள்ளம், உங்க மனசு. உங்க மனசுல பிரச்சனைகள் ஓடிக்கொண்டிருக்கும் போது, மனசுல நீங்க வேற வேற சிந்தனைகளை ஓட்டிக்கொண்டிருக்கும் போது உடம்பு எவ்வளவு ஆரோக்கியமா, சுகர் இருக்கா இல்ல, பிபி இருக்கா இல்ல, அந்த பிரச்சனை எந்த பிரச்சனையும் இல்ல, ராகத்தா இருக்க, நிம்மதியா இருக்க. சரி, நிம்மதி இருக்கா? அது மட்டும் இல்ல, எந்த நோயும் இல்ல உடம்புல. கையை தூக்க முடியும், காலை அசைக்க முடியும், ஓட முடியும், ஆட முடியும், எல்லா தெம்பும் இருக்கு. ஆனா கையை தூக்க முடியல, ஓட முடியல, நடக்க முடியல, பார்க்க முடியல. எங்கேயாவது போய் உட்கார்ந்தா எல்லாரோடும் சகஜமாக பேச முடியல. எல்லாரும் கலகலப்பா பேசிட்டு இருக்கிற ஒரு அவையில கூட, ஒரு மஜ்லிஸ்ல கூட நம்மளால சிரிச்சு சந்தோஷமா இருக்க முடியல. எல்லாரும் ஒரு மாதிரி இருந்தா நாம மட்டும் வேற மாதிரி இருக்கும். நம்முடைய முகங்களே காட்டி கொடுத்துருது, நம்முடைய செயலே காட்டி கொடுத்துருது. என்ன பிரச்சனைன்னு கேட்க வைக்குது. ஏன்? என்ன காரணம்? உள்ளம் சரியில்லாம இருக்கும் போது உடல் எவ்வளவுதான் நல்லா இருந்தாலும் கூட அது சரியாவதில்லை. வீடு கட்டி, அழகான வீடு, டைல்ஸ் அது இது எல்லாம் போட்டு அழகான பெயிண்டிங், யாரும் அப்படி ஒரு வீடு கட்டி இருக்க முடியாது. அவ்வளவு உயர்தரமான வீடு, அவ்வளவு குவாலிட்டியான வீடு எல்லாம் கட்டி முடிச்சாச்சு. ஆனா வீட்டுல வசிக்கக்கூடியவர் யார் வீட்டுல இருக்கிறாரோ அவருக்கு இல்லாத எல்லா நோயும் மொத்தமா இருந்தா, இந்த வீடு அழகா இருந்தா என்ன, அசிங்கமா இருந்தா என்ன? இந்த வீடு அழகா இருந்தா என்ன பிரயோஜனம்? இந்த வீடு இவ்வளவு அழகா இருக்கு, இந்த வீட்டை என்னென்ன செய்ய முடியுமோ எல்லாம் செஞ்சுட்டோம், எல்லாமே இருக்கு. ஆனா மனசு சரியில்லைன்னா, நிம்மதி இல்லைன்னா, இவ்வளவு கிடைச்சும், இவ்வளவு சந்தோஷங்கள் கிடைச்சும் அந்த சந்தோஷங்கள் வீணானதாக மாறி போகுது. அதனாலதான் மார்க்கம் உள்ளத்துக்கு, கல்புக்கு முக்கியத்துவம் கொடுக்குது. அல்லாஹு அக்பர் என்கிற தொழுகையாக இருந்தாலும் சரி, நோன்பாக இருந்தாலும் சரி, நீங்கள் கொடுக்கிற ஜக்காத்தாக, தான தர்மமாக இருந்தாலும் சரி, எல்லாவற்றிலும் பார்க்கிற ஒரே பார்வை, அல்லாஹ் உங்களை பார்ப்பது உங்களுடைய கல்புகளைத்தான். எந்த எண்ணத்துல கொடுக்குறீங்க, எந்த நிய்யத்துல கொடுக்குறீங்க, அது சரியா இருந்தால் மட்டும்தான் நீங்க 50 ரக்காத் தொழுதீங்களா, 500 ரக்காத் தொழுதீங்களோ, அல்லது 2 ரக்காத் தொழுதீங்களோ, அது பிரயோஜனமான தொழுகையாக மாறுவதற்கு அந்த தொழுகையின் போது உங்களுடைய மனம் அதில் லயித்திருக்கணும். சந்தோஷத்தோடு அந்த தொழுகை நடைபெற்று இருக்கணும், சந்தோஷத்தோடு அந்த தொழுகை இருக்கணும். அதற்கு அலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்வாங்க, அவங்களுடைய உடம்பில் ஒரு அம்பு பாஞ்சிருக்கு, போர்க்களத்தில் உள்ள ஒரு அம்பு உடம்புல தைத்திருக்கு. இந்த உடம்புல இருக்கிற அம்பை உருவி எடுக்கணும். உருவி எடுத்து அப்ப மயக்க ஊசி கிடையாது, ஒண்ணும் கிடையாது. இந்த அம்பை உருவி எடுத்தா அதை குத்துனதை விட பயங்கர வலி இருக்கும். குத்தும் போது, அம்பு உடம்புல குத்தும் போது என்ன வலி ஏற்பட்டுச்சோ அதை விட அதிகமான வலி அதை வெளியில உருவி எடுக்கும் போது இருக்கும். அலி ரலியல்லாஹு தஆலாவுடைய உடல்ல இருக்கக்கூடிய அம்ப வெளியில எடுக்க முடியும் போது, அதாவது அலி ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க, வெயிட் பண்ணுங்க, நான் அல்லாஹ் அக்பர் தக்பீர் கட்டிக்கிறேன், அதுக்கப்புறம் உங்க வேலையை ஆரம்பிங்க. நான் அல்லாஹ் அக்பர் தக்பீர் கட்டிட்டா நீங்க என்னுடைய உடம்பில் இருந்து இந்த அம்ப எடுக்கிற எந்த வலியும் வேதனையும் நான் உணர மாட்டேன், எனக்கு தெரியாது. ஏன்னா நான் அல்லாஹ் அக்பர் தக்பீர் கட்டதிலிருந்து இருந்து என்னுடைய அல்லாஹ்வோடு என்னுடைய ரகசிய பேச்சுக்கள், ரகசிய உரையாடல்கள் தொடர்ந்துடும். அல்லாஹ்வுடைய ஞாபகத்துக்கு போயிடுவேன், அல்லாஹ்வுடைய நினைப்புக்கு போயிடுவேன். அதுக்கு பிறகு இங்க என்ன நடந்தாலும் எனக்கு தெரியாது. என் வழி தெரியாம இருக்கணும்னா நான் அல்லாஹ் அக்பர் தக்பீர் கட்டின பிறகு என்னுடைய உடலில் இருந்து அம்ப எடுத்துக்கங்கன்னு ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு தஆலா சொன்னாங்க. ஆனா நம்ம பொறுத்தவரை
ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் கூட நம்முடைய ஞாபகங்களை திருப்புது. எல்லாத்துக்கும் அதுதான் நிலைமை, உங்களுக்கும் அதுதான், எனக்கும் அதுதான். தொழுதுகிட்டு இருக்கும்போது ஒருத்தர் சம்பந்தமே இல்லாம கணிச்சுட்டா போதும், ஆஹா எது தப்பா விட்டோமோ, எதோ செஞ்சுட்டோமோ சுப்ஹானல்லாஹ் யாரும் சொல்லுவாங்களா, அல்ஹம்துலில்லாஹ் சொல்லுவாங்களா, 3வது ரக்காத் முடிச்சு 4வது ரக்காத்துக்கு எந்திக்காம உட்கார்ந்து எவ்வளவு சிந்தனை. அந்த கொஞ்ச நேரத்துல நம்மளுடைய மனச எவ்வளவெல்லாம் அது சிந்தனையை கிளைக்குது. ஒரு சின்ன இருமல், ஒரு சின்ன சத்தம், ஒரு சின்ன கொசுக்கடி, ஒரு பல்லி முன்னாடி ஓடுது, மனசு வருமா தொழுறதுக்கு? முன்னாடி ஓடிக்கிட்டே இருக்கு, அது அங்க ஓடுது இங்க ஓடுது, இப்படி வருது அப்படி வருது, வந்துருமா? மேல ஏறி தன்முடு மேல விழுந்துருமோ? பள்ளி மேல விழுந்தா சகுனம் சரியில்லைன்னு சொல்லுவாங்களே, ஏதாவது மூத்த அழுத்தா போயிடுவோமோ? அது பாட்டு கொஞ்ச நேரம் விளையாடிட்டு போற பள்ளிக்கு என்னென்னலாம் சிந்தனைகள் வராது. ஒரு பள்ளி நம்முடைய சிந்தனையை மாத்துது, ஒரு கொசு நம்முடைய சிந்தனையை மாத்துது, ஒரு சத்தம் ஒரு சவுண்டு நம்முடைய சிந்தனையை மாத்துது. இதுல எதுலையுமே இந்த அமல்கள்ல நம்ம மனம் ஒப்பல, நம்ம வேற ஏதோ ஒரு சிந்தனையில இருப்பதோடு இதையும் ஒரு கடமையா நினைச்சு போய்கிட்டு இருக்கு. எதை நாம வெறும் கடமையா நினைச்சு போக்குறோமோ அதுல நமக்கு பலன் கிடைக்கிறது இல்லை, முழுமையான பலனை அது தர்றதில்லை. அதைத்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஹதீஸ்ல சொல்றாங்க, நீங்க அல்லாஹ்விடத்தில் செய்கிற ஒரு துஆவாக இருந்தாலும் சரி, அந்த துஆ ஒப்புக்கொள்ளப்படுவதற்கு கூட நீங்க கொஞ்சமாவது மனசு வச்சு மனம் இறங்கி, அல்லாஹ் முன்னாடி இருக்கிறான், நான் அல்லாஹ்வை பார்க்கிறேன், நான் சொல்ற வார்த்தைகளை அல்லாஹ் செவிமடுக்கிறான், காது கொடுத்து கேட்கிறான், அல்லாஹ் கேட்கிறான், நிச்சயம் அல்லாஹ் எனக்கு நல்லது செய்வான், என்னுடைய காரியத்தை இலகுவா, இந்த நம்பிக்கையோடு செய்கிற துஆவா இருந்தா அந்த துஆவுக்கு பவர் இருக்கு. இல்ல ஏனோ நாம கேட்டு வைப்போம் அப்படின்றதுக்காக வேண்டியோ எங்கேயோ பார்த்துக்கிட்டு ஏதோ சிந்தனையில் நாம செய்யக்கூடிய அமலாக இருந்தால், லா யஸ்தஜீபு மின் கல்பின் காஃபிலின் லாகின், பொதுபோக்கான அந்த உள்ளத்திலிருந்து அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா எந்த விதமான அமலையும் ஏற்றுக்கொள்வதில்லை என்று கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க. அதனாலதான் அந்த உடலை, அந்த உள்ளத்தை அந்த அளவுக்கு பக்குவப்படுத்தணும். இதுல எந்த விதமான அழுக்குகள், எந்த விதமான கசடுகள் சேர்வதற்கு அனுமதி அளிக்க கூடாது. எந்த அளவுக்கு அல்லாஹ் நம்முடைய மனசை சுத்தப்படுத்துறதுக்கு உண்டான ரகசியங்களை சொல்லி கொடுக்கிறான்னா, கல்புல் முஃமினி அர்ஷுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு முஃமினுடைய உள்ளம் அல்லாஹ்வுடைய அரிசிக்கு சமமானது. அல்லாஹ்வுடைய அரிசி எப்படி சுத்தமா இருக்க வேண்டுமோ அதுபோல் நம்முடைய உள்ளமும் சுத்தமா இருக்கணும். யாரை பத்தி உண்டான பொறாமைகளோ, அவன் அப்படி இருக்கக்கூடாது, இவன் இப்படி இருக்கணுங்கிற மோசமான எண்ணங்களோ, கள்ளங்கப்படாது, இது எதுவுமே உள்ளத்துல இருக்கக்கூடாது. அப்படி சுத்தமா இருந்தாதான் நம்முடைய அமல்கள்ல சுத்தம் கிடைக்கும். நம்முடைய கல்புல 1000 அசடுகளை, 1000 குப்பைகளை, 1000 கழிவுகளை வச்சுட்டு அந்த கழிவுகளோடு நாம செய்கிற இபாதத், நாம செய்கிற அமல்கள்ல எந்த விதமான பலனையும், அது சரியான பலனை அது தருவதில்லை என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வாங்க. இன்னல்லாஹ லா யன்துரு இலா அஜ்ஸாமிக்கும் வலா இலா சுவரிக்கும். அல்லாஹ் உங்களுடைய, நீங்க குண்டா இருக்கீங்களா, ஒல்லியா இருக்கீங்களா, நெட்டையா இருக்கீங்களா, குட்டையா இருக்கீங்களா, அதை அல்லாஹ் பாக்குறது இல்ல. அல்லாஹ் உங்களுடைய சூரத்துகளை, உங்களுடைய அழகுகளை பாக்குறது இல்ல. வலாக்கி யன்துரு இலா குலூபிக்கும் வ அமாலிக்கும். அல்லாஹ் உங்களுடைய உள்ளங்களையும் உங்களுடைய கல்புகளையும் அல்லாஹ் பார்க்கிறான் என்று கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. நம்முடைய உள்ளம் பியூரா தான் இருக்கு, சரியா தான் இருக்கு, நாம கரெக்டா எல்லா அமல்களையும் விரும்பிதான் செய்யறோம், யாருக்காக வேண்டியோ எதுக்காக வேண்டியோ செய்யல. நம்முடைய கல்புல, நம்முடைய உள்ளத்துல, மனசுல யாரை பத்தி உண்டான கசடுகளோ மோசமான எண்ணங்களோ நம்மள்கிட்ட இல்ல அப்படின்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறதுக்கு ஒரு சூஃபி சொல்றாங்க, யாராவது ஒருத்தர் உன் முன்னாடி வந்து நின்று திடீர்னு இப்ப நீ உன் மனசுல என்ன நினைக்கிறேன்னு கேட்டா, நீ உண்மையிலேயே மனசுல என்ன நினைக்கிறியோ அதை அப்படியே சொல்றதுக்கு தயாரா இருந்தா, முடியும்னு இருந்தா நீ நல்ல மனுஷன் அர்த்தம். ஒருத்தர் நம்ம கூட பேசிட்டு இருப்பாரு, நாம அவர்கிட்ட சிரிச்சு சிரிச்சு பேசிட்டு இருப்போம், பேசிக்கிட்டு இருக்கும் போதே நம்முடைய உள்ளம் அவரை பத்தி என்ன சொல்லும், பாவிப்பை இவன்ட்டெல்லாம் சிரிச்சு பேச வேண்டிய நிலைமை ஆயிப்போச்சு,
அப்படின்னு இந்த நினைப்பு ஓடிட்டே இருக்கும். இந்த நினைப்போடத்தான் யார்கிட்ட பேசிட்டு இருப்போம், அவர்கிட்ட நம்ம சிரிப்போம், அவர்கிட்ட பேசுவோம், அவர்கிட்ட கொஞ்சுவோம். எல்லாமே மனசுக்குள்ள என்ன ஓடிட்டு இருக்கு, இவன்லாம் இவன்கிட்டலாம் நம்ம பேசணும். இப்போ அவன் டக்குன்னு என்ன நினைச்சேன்னு கேட்டா சொல்றதுக்கு உண்டான தைரியம் இருக்கா? இப்ப கூட யாருக்கும் இருக்காது. இப்ப கூட உடனடியா இப்ப என்ன நினைச்சிட்டு இருக்கிறீங்கன்னு கேட்டா டக்கு இப்ப நான் பள்ளியாசலுக்கு வந்துட்டேன், ஜும்மா தொழுவதுக்காக வந்திருக்கேன், எனக்கு அல்லாஹ் ரசூல், மறுமை, இஸ்லாம், மார்க்கம், இதை தவிர வேற எந்த எண்ணமும் எனக்கு இல்லை என்று சொல்வதற்குண்டான தைரியம் எத்தனை பேருக்கு இருக்கு? வெளியே பைக் விட்டு வந்தோமே, சாவி எடுத்துட்டோம், லாக் பண்ணோமா, லாக் பண்ணாம எடுத்துட்டோமா, பைக் கொஞ்சம் முன்னாடி நின்றுச்சு, ஏதாவது காருக்கு வந்தா நம்ம பைக்கை தள்ளி விட்டுருவானா, இப்பதானே எடுத்து 4 நாள் ஆச்சு, கிராச் விழுந்துருமா, கோடு விழுந்துருமா, எவ்வளவு சிந்தனை ஓடிக்கிட்டு இருக்கும்போதுதான் இங்க உட்கார்ந்துட்டு இருக்கிறோம். இவர் வேற பேசுறது ஒரு மாதிரியா பேசிட்டு போறாரு, முடியுமா, இன்னும் கொஞ்சம் 5 நிமிஷம் எக்ஸ்ட்ரா இழுப்பாரா, அதுக்கப்புறம் சீக்கிரம் முடிஞ்சிருமா, இல்ல இடையில கரண்ட் போய் ஏசி கட் ஆயிடுமா, கட்டானா காத்து வருமா, வேர்த்து கொட்டுமே, நிக்க முடியுமா, ஜன்னலை திறப்பாங்களா, கண்டதெல்லாம் ஓடுது. அதோடதான் உட்கார்ந்துருக்கும். நம்முடைய எண்ணங்கள்ல சுத்தம் இல்ல. நம்முடைய மனசு எதை செஞ்சாலும், எதை நீங்க தொழுகை எல்லாம் விட்டுருங்களேன், வியாபாரத்தை எடுத்துக்கோமே, ரொம்ப அதை ஆசைப்பட்டு தானே செய்யறோம், சம்பாதிக்கணும், கொள்ளணும், அந்த ஆசையோட தானே செய்யறோம். அந்த வியாபாரத்திலேயாவது மனசு விரும்பி, மனசு ஒப்பி அதை செய்யறோமா, கரெக்டா செய்யறோமா? ஒண்ணு செஞ்சுட்டு இருக்கும் போதே இன்னொன்னுக்கு மனசு அலபாயுது. ஆச்சா, கொஞ்சம் காசு கையில சேர்ந்துட்டா போதும், இதை வச்சு டெவலப்மெண்ட் பண்றதுக்கு என்ன வழி, இதை பெருசாக்குறதுக்கு என்ன வழி, கடைசியில எல்லாத்தையும் எங்கேயோ கொண்டு போய் மொத்தமா போன பிறகுதான் ஐயோ பேசாம இப்படியே இருந்திருக்கலாம் போல தெரியுது அப்படின்னு யோசிப்போம். ஒண்ணு நல்லது நடக்கும் போது, ஒரு நல்ல விஷயம் நடந்துகிட்டு இருக்கும் போது அதை நமக்கு அனுபவிக்க தெரியல. ஒரு சந்தோஷம் கிடைக்கும் போது அந்த சந்தோஷத்தை நல்ல விதத்தில் அனுபவிக்க தெரியல. அந்த சந்தோஷத்தை அனுபவிச்சுட்டு இருக்கும் போதே அடுத்ததுக்குண்டானதை யோசிச்சிடுறோம். ஒரு எழுத்தாளர் அழகா எழுதியிருக்காரு அவருடைய புத்தகத்தை. குற்றாலத்துக்கு ஜாலியா சந்தோஷமா போகணும்னு ட்ரிப் போன சில நண்பர்கள் குற்றாலத்துக்கு போய் ஜாலியா குளிச்சிட்டு இருக்கிறாங்க. குளிச்சிட்டு இருக்கும் போதே இந்த மனுஷன் விடமாட்டேங்கிறார், சீக்கிரம் வாங்க, சீக்கிரம் வாங்க, குளிச்சது போதும், சீக்கிரம் வாங்க. என்ன இல்ல, அந்த இடத்துல இட்லி சூப்பரா இருக்கும் குற்றாலத்துல. ஏய், இட்லி நீ தின்றதே இல்லையா? இட்லி இப்படி அலையிற, குற்றாலத்துக்கு வந்திருக்கோம், குளிக்கிறதுக்கு வந்திருக்கோம், குளிக்கிறதுக்கு விடியா அப்படின்னா, ஏன் நீ குளிச்சதே இல்லையா அப்படின்னு அவர் திரும்ப கேட்கிறார். குளிச்சிருக்கையா? குற்றாலத்துல குளிச்சது இல்ல. சரி, இங்க இருந்துதான் சீக்கிரம் போய் அந்த இட்லியாவது ஒழுங்கா சாப்பிட விடுவாரா? அந்த இட்லி சாப்பிட்டுட்டு இருக்கும் போதே அங்க மிளகு பால் விற்கும், சூப் ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கும், வாங்க வாங்கி தரேன். அங்க போய் அதையாவது நிம்மதியா கொடுக்க வரா? இளநீ இங்கதான் நல்லா இருக்கும், இந்த கடையில சூப்பர் இளநீ, வாங்க. அந்த பார்டர் பரோட்டான்னு ஒன்று இருக்கு செங்கோட்டை பக்கத்துல, அங்கதான் பரோட்டா சூப்பரா இருக்கு. எதையாவது சந்தோஷமா அனுபவிக்க வருவானா? விடமாட்டான். எதுலையுமே மனசு ஒவ்வாம, எதுலையுமே மனசை கொடுக்காம ஒவ்வொன்னு செஞ்சுட்டு இருக்கும் போதே அடுத்தது அடுத்தது அடுத்ததுன்னு தாவி தாவி, ஏதோ ஒண்ணு சொல்லுவாங்கல்ல மனசு அது மாதிரின்னு, அது மாதிரி இந்த மனசு ஒண்ணு கிடைக்கும் போது அதை சந்தோஷமா அனுபவிக்காம தாவி 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 உலக காரியங்கள்லயும் இந்த மனசு தாவிக்கிட்டே தான் இருக்கு. மறுமையினுடைய செயல்பாடுகள்லையும் இந்த மனசு ஒரு நிலைமையில இல்லாம தாவிக்கொண்டே இருப்பதனால எதையுமே நாம முழுசா அனுபவிக்கவே முடியறது இல்லை. 2 ரக்காத்து தொழுதா அந்த தொழுகை நமக்கு என்ன சந்தோஷத்தை தரணுமோ அந்த சந்தோஷத்தை 2 ரக்காத் தொழுகை நமக்கு தர்றதில்லை. ஜும்மாவுடைய தொழுகை ஈதுல் ஃபுகராஇ வல் மசாகீன், இது ஒரு பெருநாள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களே, ஜும்மா அந்த பெருநாளுக்குண்டான சந்தோஷத்தை தருதா? தரல. ஏன்? மனசு ஒப்பல. வந்தமா 10 நிமிஷம் தொழுதமா ஓடணும். பெருநாளைக்கு அப்படியா இருப்போம்? பெருநாளைக்கு கடையை மூடிடுவோம், கடை மூடிட்டு பெருநாளைக்கு பிரியாணி கன்ஃபார்ம், பெருநாளைக்கு புது துணி கொடுத்துருப்போம். பெருநாளைக்கு ஒரு சந்தோஷம் இருக்குல்ல, அந்த பெருநாள் அன்னைக்கு இருக்கிற சந்தோஷம் ஜும்மாவுல கிடைக்குதா? இல்ல. இது வார வாரம் வந்துட்டு போகுது. இது சாதாரண ஒரு நாளா போச்சு. ஏன்? என்ன காரணம்? இதுல மனசு ஒப்பல. எப்படி ஈத எதிர்பார்க்குதோ மனசு, பெருநாள மனசு எப்படி எதிர்பார்க்குதோ அது மாதிரி எதை எதிர்பார்க்கறது இல்ல, ஜும்மாவை மனசு எதிர்பார்க்கல. அப்ப நம்முடைய எந்த செயல்களாக இருந்தாலும் சரி, அந்த செயல்களில் நம்முடைய மனசு ஒவ்வாம, மனசுக்கு பிடிக்காம ஒரு காரியத்தை செய்கிற போது அந்த காரியம் நமக்கு சக்சஸ் ஆகிறது இல்ல. அது அமலாக இருந்தாலும் சரி, அது உலகத்தினுடைய நிலைகளாக இருந்தாலும் சரி. எனவேதான்
நம்முடைய ஒவ்வொரு அமல்களிலும் அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, சில நபர்கள் தொழுவார்கள், அவர்களுடைய தொழுகை முதல் வானத்துக்கு கூட போகாது, பந்து போல சுருட்டப்பட்டு, பழைய கண்டம் துணியை போல அவருடைய தொழுகை சுருட்டப்பட்டு தொழுதவருடைய முகத்திலேயே தூக்கி வீசப்படும். என்ன காரணம்? என்ன ரீசன்? வவைலுல் முஸல்லீன் அல்லதீன ஹும் ஃபீ ஸலாத்திஹிம் சாஹூன். அல்லாஹ் ஜல்லஷானுஹு வ தஆலா சொல்றான், தொழுகையாளிகளுக்கு நாசம். என்ன அநியாயமா இருக்கு? ஏனென்றால் அவர்கள் தொழுகையில மனம் ஒப்பி தொழுவதில்லை. அவர்கள் யாருக்காக வேண்டியோ தொழுகிறார்கள், எதற்காக வேண்டியோ தொழுகிறார்கள். அப்ப மனசு விருப்பப்படாமல் ஒரு காரியத்தை செய்கிற போது அது கை கொடுப்பதில்லை. அல்லாஹ் ஜல்லஷானுஹு வ தஆலா உலக காரியங்களிலும் மறுமையினுடைய காரியங்களிலும் மனம் ஒப்பி செய்யும் பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் நசீபாக்கி தருவானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.